தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த கதை திருட்டு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிகமாகவே வரது பார்க்க முடியுது. இப்போது கதைகள் அப்படின்னும் போது எழுத்தாளர் சங்கத்தில் அதை ரெஜிஸ்டர் பண்ண தான் படுது. அப்படி இருக்கும்போது அந்த கதை திருட்டு இப்போ அதே மாதிரியான ஒரு கடை திரும்ப போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னாலே அங்கே வந்து ஆல்ரெடி இருக்க ரெக்கார்ட்ஸ்லேருந்து செக் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது தானே சார்? எனக்கு இந்த எழுத்தாளர் சங்கத்து மேலே நம்பிக்கை இல்லை. எனக்கு அதுவே எனக்கு அந்த சங்கத்தின் மீது மிகப்பெரிய நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்னா இங்கே எழுத்தாளர் சங்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாக்கியராஜ் நல்லவர், அவர் நேர்மையாளர், அவர் மரியாதைக்குரியவர், மதிக்கத்தக்கவர், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. சங்கத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் சும்மா வெட்டியாக சுற்றி நிற்கிறவங்க தான். அவங்க என்னவனா நம்மளை பற்றி யோசிச்சுட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா கடந்த காலங்கள் பல புகார்கள், பல குற்றச்சாட்டுகள், பல கதை திருட்டுகளுக்கு பின்னணியில் வேலை பார்த்ததெல்லாம் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த சங்கத்தின் மீது தான் அவ்வளோ குற்றச்சாட்டம் வந்துச்சு. அதில் இருந்த இயக்குனர்லாம், முன்னாடி இயக்குனர்லாம் இருந்த மனோஜ்குமாராக இருக்கட்டும், ஆர்கே செல்வமணியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பல பேர் மீதும் இந்த புகார்கள்லாம் வந்துச்சு. இப்போவும் நமக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. நீங்கள் அங்கே போய் பதிவு பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்னாப்சிஸ் பதிவு பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் பண்ண காப்பியை திருப்பி கொடுத்துருவாங்க, அவங்களே உங்கள் சீல் போட்டு கொடுத்துருவாங்க. நல்ல கதைகள் திருடப்படுகிறது அப்படின்றது எனக்கு அந்த சங்கத்தின் மீதே நம்பகத்தன்மை இல்லை. அதனால் அதுவே பூரா ப்ராட் அமைப்பு மாதிரி தான் தெரியுது. அவர் நல்ல மனிதருங்க, அவர் நல்ல ஒருத்தர் நல்ல மனிதராக இருந்தால் போதாது இல்லையா, ஒரு யூனிட்டே நல்ல மனிதர்களாக இருக்கணும். அங்கே பல பேரும் அந்த குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கி உதவி இயக்குனர் பல பேரும் அவங்களுடைய கதைகள் திருடப்பட்டது வெளியில் சொல்ல முடியாமல் விரக்தியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி. எத்தனையோ கதைகள் சொல்ல முடியும். நம்ம எத்தனையோ கதைகள் அங்கிருந்து நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கேன், எழுத்தாளர் சங்கம் எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை அப்படின்னு கோர்ட்டுக்கு போனவர்கள்லாம் உண்டு. எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியும். இங்கே தமிழ் சினிமா வந்து கதை திருட்ட இன்றைக்கி பார்க்கலங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அந்த பிரச்சனை. நீதிமன்றம் போய் தீர்வு கிடைத்து நீதிமன்றம் வந்து ஃபைன் விதித்து இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். நீங்கள் என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா போய் சாஸ்டாகமாக காலில் விழுந்துருவாங்க. சினிமாங்க இது, நாங்கள் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்க்கிறோம், இந்த கேஸை நீங்கள் வந்து அப்படி தள்ளி விட்ருங்கன்னா நேராக தீர்வு மையத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சமரச தீர்வு மையம் போங்க, அங்கேயே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க, அவுட் ஆஃப் த கோர்ட் பேசிங்க அப்படின்னு அனுப்புவாங்க. எத்தனை விஷயங்கள் இப்படி சொல்ல முடியும். நம்ம கத்தியில் ஆரம்பித்து நான் சொல்கிறேன், எவ்வளோ பிரச்சனைகள் அதுக்கு முன்னாடி. நம்ம தாண்டவம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் இதே மாதிரி பிரச்சனை தான், கதையை திருடிட்டாங்கன்ட்டு. அது கோர்ட் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தால் அந்த கதை ஆமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்த பிறகு கூட அது சமரச தீர்வு மையம் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் போச்சுன்னு வச்சுங்களேன். அதனால் இங்கே அடிப்படையில் இங்கே இந்த சங்கம் அப்படின்ற விஷயம் வந்தீங்கன்னா இந்த சங்கத்தின் மீது இன்னும் உறுதியான தன்மை இல்லை. இயக்குனர் சங்கம் டுபாகூர் சங்கமாக மாறி போச்சு. அதில் ஆர்கே செல்வமணின்னு ஒரு கேரக்டர் இருக்காரு, இவர் பதவிக்கு மட்டும்தான் உட்காந்துருக்காரு. இவர் படம் எடுக்கிறத நிறுத்தி பல வருஷம் ஆகி போச்சு, பல மாமாங்கங்கள் ஓடி போச்சு. அவரே பெப்சியோட தலைவராக இருப்பார், எல்லா பஞ்சாயத்துலையும் அவரே முன்னாடி நிற்பார். ஆனால் யாருக்கும் அவரால் தீர்வு கிடைக்காது. இவர் தீர்வு யாருக்கு சொல்லுவார் தெரியுமா? தயாரிப்பாளர்களுக்கு பின்னாடி ஓடுவார். அதுவும் பாருங்களேன், நீங்கள் படைப்பாளிக்கு ஒரு பிரச்சனைனா படைப்பாளி பக்கம் தான் நிற்கணும். அந்த செல்வமணி, ஆர்கே செல்வமணி எந்த படைப்பாளி பக்கத்தில் நின்று உதவி அவருக்கு வந்து நல்லது செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். சமீபத்திய உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன் நான். என்ன இவர் அள்ளி விட்டுட்டே இருக்காரு, செல்வமணி திட்டிகிட்டே இருக்காருன்னு நினைப்பாங்க எல்லாரும். செல்வமணி சும்மா திட்டுருக்காங்கன்னா எனக்கு மாமனா மச்சான திட்டுறதுக்கு தப்புன்னா தப்புன்னு சொல்கிறோம். நம்ம எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும். பாரதி ராஜா பேரை பயன்படுத்தி, திரும்பி சொல்கிறேன் நான், பாரதி ராஜா அவர்கள் எவ்வளோ பெரிய மதிக்கத்தக்க இயக்குனர், அவர் பேரை பயன்படுத்தி அவரை தலைவர்னு உட்கார வச்சுட்டு ஆர்கே செல்வமணி இயக்குனர் ஆனார். படைப்பாளிகளுக்கு நாங்கள் வந்து இயக்குனர் சங்கம் பெருசாக நாங்கள் விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னு இங்கே நம்ம வடபழனி இருக்கு இல்லைங்களா, பஸ் ஸ்டாண்டு பின்னாடி குமரன் காலனி, மறந்து போயிருந்தால் திருப்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன். குமரன் காலனின்னு ஒரு இடத்துல இயக்குனர் சங்கத்துக்கு அலுவலகம் இருந்துச்சு, தற்காலிக அலுவலகம். நீங்கள் இயக்குனராக சேரணுமா, உங்களுக்கு ஆசை இருக்கிறதா, வாங்க உடனே வாங்க. 50,000 கட்டினீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து இயக்குனர் கார்டு வழங்கப்படும், 10,000 கட்டினீங்கன்னா தற்காலிக அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அறிவித்தார் இந்த செல்வமணி. எனக்கு தெரிஞ்சு அந்த குமரன் காலனி அந்த அலுவலகத்திலேருந்து ரோடு வரைக்கும் நின்று அவ்வளவு பேர் பணம் கட்டினாங்க. பல கோடிகள் அது வசூலாச்சு. பாரதி ராஜா பாவம் போல் எல்லா ஐடி கார்டுலையும் கையெழுத்து போட்டார், தற்காலிக ஐடி கார்டுலலாம் கையெழுத்து போட்டார். எல்லாரும் 50,000 கட்டினவங்க கொஞ்சம் பேர், பெரும்பாலும் 10,000 கட்டினவங்க தான். படம் எப்படியாவது ஒரு நம்ம படத்தை அப்போல்லாம் என்னென்னா சங்கம் வழி சம்பளம்னு ஒரு டுபாகூர் திட்டத்தை வந்து பயன்படுத்தினார். ஏன் டுபாகூர் திட்டம்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் சங்கம் வழி சம்பளம்ன்றதுல ஒரே ஒரு ஆள் தான் வளர்ந்து சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் நம்ம ராதா ரவி தான். அவர் வந்து அந்த சங்கம் வழி சம்பளம்ன்ற ஒரு கேரக்டரில் டப்பிங் பேசுனீங்கன்னா யாரோ நீங்கள் எனர்ஜி போக கத்தி அவங்க வந்து பேசி சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த சம்பளம் வந்து தயாரிப்பாளர் அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க, அதை எடுத்துகிட்டு போய் சங்கத்தில் கட்டுவாங்களாம். இவங்க உட்கார்ந்த இடத்துல அதில் 5% 10% உருவிக்கிட்டு வழிப்பறி பண்ணிக்கிட்டு திருடிக்கிட்டு இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம், திருடிக்கிட்டு
மீதி காசை தான் அந்த பேசுறவங்களுக்கு கொடுப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல கோடிகள் சம்பாதிச்சிட்டு இருக்காரு ராதாரவி. இது வரைக்கும் யாருமே கேள்வி கேட்டதில்லை. அங்கே கேள்வி கேட்ட எல்லாரையும் அப்படி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த சங்கத்தை விட்டு தூக்கிடுவாங்க. இப்படி தூக்கப்பட்டவர் தான் சின்மயி. இப்படி தூக்கப்பட்டவர்கள் பல பேரை சொல்ல முடியும். நான் உதாரணத்துக்கு சின்மயின்னு சொல்லியிருக்கேன். எத்தனையோ பேரை அவங்க சங்கத்தை விட்டு தூக்கிட்டாரு. இந்த ஒரு சங்கம் தான் அவங்க உழைப்பாளியோட அந்த விஷயத்தை உறிஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறது. சங்கம் வழி சம்பளம் இவர் பார்த்தாரு, இதே மாதிரி நம்மளும் போட்டோம்னா பெருசாக ஆட்டையை போடலாமே ஐடியா பண்ணி தான் சங்கம் வழி சம்பளம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு குமரன் காலையில் அந்த திட்டத்தை அறிவிச்சார். பல 100 பேர் வந்து அங்கே பணம் கட்டினாங்க. பல கோடிகள் வசூலாச்சு. கடைசியில் ஒன் ஃபைன் மார்னிங் என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் அடையாள அட்டை கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் யாரையும் சங்கத்தில் சேர்க்கலை. இப்போ போய் அந்த சங்கத்தில் நீங்கள் சேரணும், அதோட அந்த கதை முடிஞ்சு போச்சுங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியாது, அந்த பணங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியாது, அதுக்கு வரவு செலவு கிடையாது, கணக்கு வழக்கு கிடையாது. நேர்மையாளராக இருந்தால் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்குறேன் நான். அப்போ கோடிகள் வசூல் பண்ண பல கோடி, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 50-60 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பார் ஆர்கே செல்வமணி அப்படின்னு குற்றம் சாட்டுறேன். அது இல்லை அப்படின்னாருன்னா நான் ஆதாரம் போடுவேன். 50 கோடிக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் கட்டின 10,000க்கான ஆதாரம் நான் வச்சிருக்கேன். நீ கையெழுத்து போட்ட ஐடி கார்டு வச்சிருக்கேன். என் பணத்துக்கு என்ன பதில் சொல்றாரு? என்னை மாதிரி நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் ஏமாந்தாங்க. நூற்றுக்கணக்கான உதவி இயக்குநர்கள் இயக்குனராக அவர் ஆசையில் உள்ள வந்தாங்க. சினிமாவே ஃப்ராடு சினிமான்னு வந்து கடுப்பாய் வெளியே போயிட்டாங்க. பல பேர் சினிமாவே வேணான்னு போயிட்டாங்க. 50,000 கட்டினவனுக்கும் அதே நிலைமை. இந்த மாதிரி வந்து பாரதி ராஜா பேரை பயன்படுத்தி கொள்ளையடித்த ஆர்கே செல்வமணி அதுக்கப்புறம் இயக்குனர் சங்கத்தினுடைய நிர்வாகத்துக்குள்ள இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்போவும் இது பழைய கதை இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி கதை, மறந்து போயிருப்பாங்க எல்லாரும். இப்போ நான் திருப்பி ஞாபகப்படுத்தி விட்டேன்னா, இப்போ சமீபத்தில் கருப்பர் நகரம்னு ஒன்று வந்தது, ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தை யார் இயக்கிட்டு இருக்கான்ட்டு. ஏன்னா அறம் படம் பண்ண கோபி நாயனார் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் அவர் கிடையாது, அவர் டைரக்டர் கிடையாது, என் படம் என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க, தயாரிப்பாளர் சங்கம் உள்ள தலையிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க, நான் இயக்குனர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு படைப்பாளி பக்கம் நிற்கணுமா வேணாமா ஆர்கே செல்வமணி? இயக்குனர் சங்கத்தினுடைய நிர்வாகம் உங்ககிட்ட தானே இருக்கு. அறம் கோபிக்கு என்ன நியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் பேசுன சம்பளம் கூட வாங்கி தரல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. தயாரித்து கொண்டிருக்கிறவர்கள் நமக்கு நண்பர்கள் தான். அறம் கோபியும் நமக்கு நண்பர் தான். ஆர்கே செல்வமணி நம்மளை நல்லா தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னு சொல்றேன்னா, அவர் வந்து இப்போ நம்மளெல்லாம் நான் என்னோட எண்ணெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு. நியாயமாக கேள்வி கேட்டால் பிடிக்காதுல்ல சில பேருக்கு, அந்த கேட்டகரியில் இருக்கார் அவர். இந்த பிரச்சனை இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. பழைய கதையை சொல்ல நான், பழைய கதை என்னைக்கு இருந்தாலும் தலைக்கு மேலே தூங்குற கத்தி தான் அவருக்கு. எத்தனை உதவி இயக்குனரோட சாபத்தை வாங்கி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் நடந்த கலைஞர் 100 நூற்றாண்டு விழா பண்ணாங்களே, இயக்குனர் சங்கத்தினுடைய கொள்ளையடிச்ச விஷயம் இன்னைக்கு நாரிக்கிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரி முழுக்க. தயாரிப்பாளர் சங்கத்தை பேரே காணோம். இவர் மட்டும் தான் பேரை மட்டும் பெருசாக போட்டுக்கிட்டார். எல்லா எல்இடியிலும் ஆர்கே செல்வமணி தான். அங்கே நூற்றாண்டு விழா வந்து கலைஞருக்கு பண்ணாங்களா, ஆர்கே செல்வமணி பாராட்டு விழாவான்னு தெரியல. திருமண பக்கம்லாம் அதான் இருந்தது. இப்படி தான் இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்குங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற கதை திருட்டு விஷயத்தில் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இயக்குனர் பக்கத்துக்கு இருக்கிற பிரச்சனையை பேசுவதற்கு யார் முன் வரணும்? இயக்குனர் சங்கம் தான் முன் வரணும். இவ்வளவு நேரம் நான் பேசினேன்ல, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் பேசல. தனிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அவருக்கு கரெக்டான மனிதராக இருந்தார்னா நேருக்கு நேர் விவாதத்துக்கு நான் வரேன். அவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன். ஆர்கே செல்வமணி வந்தாருன்னா நான் வந்து உட்காந்து கேட்குறேன். நான் கேட்குற கேள்விகளுக்கு ஆதாரத்தோட பதில் சொல்கிறதுக்கு அவர் திராணி இருந்துன்னா சொன்னார்னா ரைட், சொல்ல மாட்டார், வரமாட்டார். ஏன்னா அவருக்கு தேவை முடிஞ்சிச்சுன்னா ஆந்திரா ஓடி போயிடுவார். அவர் தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க. தமிழ்நாட்டை விட்டு அவர் வந்து வீடு மாற்றிக்கிட்டு போய் ஆந்திராவில் போய் நகரில் போய் செட்டில் ஆகி பல வருஷம் ஆகி போச்சு. இன்னும் ஏன் இங்கே சங்கங்கள் செல்வமணி இல்லைன்னா இங்கே சங்கத்தில் யாரும் தலைவராக இருக்க தகுதியே இல்லையா? இல்லை பெப்சிக்கு வேற யாரும் தலைவராக வரவே முடியாதா? ஏற்கனவே எத்தனையோ பேர் இருந்தாங்க. பெப்சி விஜயன்னு ஒருத்தர் இருந்தார், பெப்சி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு 25,000 உறுப்பினர்களை கொண்ட சங்கம் அது. இவரை விட்டு அங்கே ஆளே இல்லையா நிர்வாகம் பண்ணுறதுக்கு? இவர் என்ன பெரிய அப்படியே வந்து கடவுளின் அடுத்த மறு அவதாரமா? கொள்ளை கூடாரத்தினுடைய தலைவராக இருக்கார். இவருக்கு யாரெல்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்க மட்டும் வச்சுக்கிறார். ஸோ இந்த மனிதர் இந்த கதை திருட்டு புகாரிலையும் நிச்சயமாக இவருக்கும் உடந்தையா இருப்பார். ஏன்னா இது வரைக்கும் பல விஷயங்கள் அவர் அப்படி பண்ணியிருக்காரு, சாதகமாக நடந்துப்பார். இதை நான் சொல்லலைங்க. பிரச்சனை வரும்போது எனக்கு ஆதரவாக நிற்கவில்லை. சர்க்கார் பிரச்சனையில் நான் நேர்மையா தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட நிர்வாகத்தை சேர்ந்த யாரும் எனக்கு ஆதரவாக இல்லை. அப்ப ஆர்கே செல்வமணியும் அந்த பாக்யராஜுடைய அந்த அமைப்புல ஒரு பொறுப்புல இருக்கார். சொன்னது யாரு? பாக்யராஜ். நிர்வாகத்தில் எனக்கு சப்போர்ட் இல்லை, நான் அதனால் இவர்களோடு பயணிக்க முடியாது, என் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு ராஜினாமா லெட்டர் கொடுத்தாரு. அப்ப நீங்க நின்று இருக்கணுமா வேணாமா? ஒரு படைப்பாளிக்கு பிரச்சனை வருதுன்னா
திரைக்கதை மன்னனுங்க பாக்யராஜ். அவருக்கே தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி அவர் ராஜினாமா பண்ண வைக்கிற அளவுக்கு நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க. எவ்வளவு ஒரு திட்டம் உங்களுக்கு, அயோக்கியத்தனம் உங்களுக்கு. இந்த பிரச்சனையிலும் அதான் நடக்கும். இந்த பிரச்சனையிலையும் பாருங்க, இப்போ நீங்க தனுஷ் மீது ஒரு குற்றம் சுமத்துறாரு இல்லையா? தனுஷ் ஒரு இயக்குனர் அடிப்படையில், நடிகர் அது வேற விஷயம், படங்கள் பண்ற தயாரிப்பாளர். ஆனா அவரும் அடிப்படையில் ஒரு இயக்குனராக இருக்கார். உங்க சங்கத்தில் அவர் இருப்பார், மெம்பரா கண்டிப்பா இருப்பார். அப்ப அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது, புகார் வருது. வேலாராமூர்த்தி அவர் அறியப்பட்ட எழுத்தாளர், கண்டிப்பா எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கார். இருக்கிறதுனால தான் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அங்கேயும் நீங்க பொறுப்புல இருக்கிறீங்க. என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இந்த கும்பல், இந்த பதவிக்கு அலையிறவங்க எல்லாம் என்ன முடிவு எடுக்க போறாங்க? பாக்யராஜ் அவர்களுக்கு எதிராக என்ன பண்ண போறாரு? நியாயமா பழைய அதே பாக்யராஜ், நேர்மையின் சிகரமா இருக்கிற பாக்யராஜ் நேர்மையான ஒரு விஷயத்தை பண்ணுவார்னு நான் நம்புறேன். அது இனி மக்கள் கையில தான் இருக்கு, என் கையில இல்லை. அது இப்போ ராமர் கோயில் திறப்பு விழாக்கு ரஜினி போகும்போது பேசினதை பற்றி டைரக்டர் பா ரஞ்சித்தும் அவருடைய கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதில் ரஜினி 500 வருஷ போராட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவருடைய கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரஜினி குறித்து பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அது இந்த மாதிரி கருத்து சொல்கிற ரஜினி குறித்து பேசுறதுக்கு எல்லாருக்குமே ரைட் இருக்குது. ஆனால் பா ரஞ்சித் சொன்ன விஷயம் என்னென்னா, பா ரஞ்சித் எல்லார் மாதிரி டக்குன்னு கருத்து சொல்கிற ஆள் கிடையாது. ரஜினியோடு பழகியிருக்காரு, ரஜினி வச்சு படம் பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு, நெருக்கமாக அவரோட நிறைய கருத்துக்கள் பேசியிருந்திருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 500 வருஷம் சொல்கிறாருல்ல, இந்த கருத்தை அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அடிப்படையில் அதான் உண்மை. 500 வருஷம் பிரச்சனை அப்படின்னு பேசுறது இல்லைங்க. இங்கே அடிப்படையில் நிறைய பேருக்கு வரலாறு தெரியாமல் நிறைய பேர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. போகிற போக்கில் அடிச்சு விட்றது இருக்குல்ல. இந்த தூத்துக்குடி சம்பவத்தில் சொன்னார் பாருங்க, சமூக விரோதிகள் கும்பலில் உள்ளே பூந்துட்டாங்க, சுட்டுட்டாங்க அப்படின்னு. அப்புறம் இல்லை நான் வாட்ஸ்அப்பில் வந்து அதை வச்சு சொன்னேன்னு சொன்னார். அந்த ரஜினி தான் இந்த கருத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் அடிப்படையில் அவர் கோயிலுக்கு போனதை பற்றியோ, அங்கே போய் அவருக்கு சாமி கும்பிட்டதை பற்றியோ, அங்கே போனதை பற்றியோ நமக்கு எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அவர் தனிப்பட்ட உரிமை, அதில் போய் நம்ம எந்த கருத்தும் சொல்ல முடியாது, அவர் விருப்பம் அது. ஆனால் பொது வழியில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா எல்லா மதத்துக்கும் சம்மதமான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பேசணும். அப்படியே 100% நான் சங்கீதாண்டா அப்படின்றத காமிக்கிற ஒரு மாதிரி, ஒரு கலருக்கு சொந்தக்காரன் நான், எனக்கு இதுதான் சரி அப்படின்னா 500 வருஷத்தில் நியாயமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு, நேர்மையாக இருந்துச்சுன்னா மசூதி இடிச்சிட்டு கட்டுறது தான் நியாயமா உங்களுக்கு? அந்த கேள்வி வரும்ல. அங்கே மசூதி இருந்ததா இல்லையான்னு இப்போ இன்னொருத்தர் ஒரு பேராசிரியர்னு சொல்லக்கூடிய ஒரு தற்குறி, அவர் அப்படி தான் நான் சொல்லுவேன். அடிப்படையில் அவர் பேராசிரியர்னு சொல்லிக்கிறாங்க. ராம சீனிவாசன் ஒரு தற்குறி ஒன்று. இவர் எப்படி பேராசிரியர்னு ஒத்துக்கிறாங்கன்னு தெரில. இவரே இந்த லட்சணத்தை இருந்தாலும் இவர்கிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாம் என்ன லட்சணத்தில் இருப்பாங்கன்னு தெரில. அவர் ஒரு பெருசாக புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அது எல்லா பக்கமும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஒரு வரலாற்று ஒரு புனைவு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ராமாயணமே புனைவு கதைன்னு சொல்றாங்க. ராமர், ராமாயணம் இது எல்லாமே கட்டுக்கதைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாணியில் ஏதோ பண்றாங்க. நம்ம மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, தெளிவு பெற்றேன். நான் எந்த மதத்துக்கு எதிரானவன் கிடையாது. ஆனால் இன்னொரு மத நம்பிக்கையை சீர்குலைச்சி தப்பா பேசி அதில் ஆதாயம் தேடக்கூடிய மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு மனிதர்கள்ன்ற அடையாளம் கொடுக்க முடியாது என்னால். ஆடு மாடுக்கு என்ன கொடுப்போம்? நம்ம அக்ரணியாக தான் உங்களை பார்க்க முடியும். இன்னொரு மதத்தை நீங்கள் இழிவுபடுத்தி பேசுறேன்னா உன்னை எப்படி மனுஷனா சேர்த்துக்க முடியும்? நிஜமாவே உண்மையிலேயே அப்படி நீங்கள் சொல்ற மாதிரி ராமர் உண்மையிலேயே உங்களுக்கு கடவுளாக இருக்கிற பட்சத்தில் அவன் போய் இஸ்லாமியர் அடிச்சு நொறுக்கி சாவடிடாவன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா? அடுத்தவனை கொல்லுன்னு சொல்றது தான் மதமாங்க? எந்த மதமாக இருந்தாலும் நான் சொல்றேன். இவர் சொல்றாரு, நான் அதுக்கு முன்னாடி அங்கே ராமர் கோயில் இருந்ததுக்கான அடிப்படை அறிவு. அப்படி எந்த தீர்ப்புலையோ கல்வெட்டுலையோ தொல்லியல் துறையோ எந்த ரெக்கார்டும் இல்லை. எடுத்து போட சொல்லுங்க. ராம சீனிவாசன் இப்போ அள்ளி விட்டுருக்காரு வரலாறு நான் கண்டுபிடிச்ச மாதிரி. அது பூரா போய் டுபாகூருங்க. வரலாறு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி பேசிடலாம். அல்லாவுதீன் கில்ஜி வந்தார், என்ன பண்ணார்? நாங்களும் தான் வரலாறு படிச்சிருக்கோம், எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் ஒரு அறிவு இருக்கு, திறமை இருக்கு. நாம ஒரு கட்சிக்கு சாதகமாக இருக்கோன்றதுக்காக அள்ளிலாம் விடக்கூடாது, கதையெல்லாம் வரலாறை மாற்றக்கூடாது. இப்படி இவங்கெல்லாம் கதை மாறத்தை பார்த்த உடனே நம்மால் தான் வாட்ஸ்அப்பில் வர்றதே பார்த்துட்டு பேசுறது தான் ரஜினிகாந்த். இதை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா 500 வருஷம் கனவு நிறைவேறிச்சு. எப்படி? மசூதி இடிச்சிட்டு கட்டினீங்கன்னா அது 500 வருஷம் கனவு. அடுத்த மதத்தை காலி பண்ணிட்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சுங்க. பல ஊர்களில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்க. இஸ்லாமியர்கள் கடைகள் மீது தாக்குதல் நடத்தப்படுது. வாட்ஸ்அப்பில் அவ்வளோ வீடியோ வந்துகிட்டு இருக்கு. நார்த்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை. இப்போ ராமர் கோயிலுக்கு எதிராக கோஷங்களுக்கு அவங்களோட வீடுகள் எல்லாம் இடிக்கிறாங்க. அந்த சாமியார், ஒரு சாமியார் இருக்கார், புல்டோசர் சாமியார், யோகி அவர் பேர். காவி ட்ரெஸ்ஸை போட்டு பூரா கைவாளித்தனம் தான் பண்ணிட்டு இருப்பார். பண்ணுறது பூரா தப்பாக இருக்கும்.
அடுத்த மாற்று மதத்தை சேர்ந்தவங்க வீடெல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சார். நம்ம என்ன புதுசாக சொல்கிறோம்? பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறோம். இப்படி செஞ்சவர் தான். நீங்கள் இன்னொருத்தரை இம்சிச்சாலே நீங்கள் அங்கே கடவுள் நம்பிக்கை பக்தி போயிடுதில்லை உங்களுக்கு. எல்லா மதங்களிலும் போதிக்கப்படுகிற ஒரு விஷயம் காமனாக என்ன தெரியுமாங்க? அன்பு தான். எல்லார் மேலே அன்பு செலுத்து. உன் மேலே நீ எப்படி வந்து பாசமாக இருக்க, அன்பாக இருக்கா, உன் குடும்பத்தின் மீது பாசமாக இருக்கா, அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பை நீ செலுத்துன்னு தான் எல்லா மதமும் சொல்லுது. மதங்களே மனிதர்களை பக்குவப்படுத்துறதுக்கும் ஒரு நல்வழிப்படுத்துறது தான் மதங்கள். அதை நீ உன் சௌரியத்துக்கு பண்ணிக்கிட்டேன்னா நீ மனுஷனே கிடையாது. இல்லை, இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதனால ரஜினிகாந்த் சொன்ன அந்த 500 வருஷ விஷயம், அதற்கு ரஞ்சித் சொன்ன விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா? ரஞ்சித் அவர் வந்து நான் அவரோட பழகியிருக்கேன், அவர் இதை சொல்லியிருக்க வேணாமே, ஏன் இதை சொன்னார்னு அவர் ஆதங்கப்பட்டிருக்கார். எனக்கே அந்த ஆதங்கம் இருக்குது. ஏன்டா தேவையில்லாமல் இருந்தாலும் என்னத்தையாவது உளறி விட்டுட்டு போயிடுறாரு, அப்புறம் வந்து தேவையில்லாம மாட்டேங்குது. நல்ல பேர் நடிகராக இருக்கார், நல்லா நடிக்கிறாரு, அதை வச்சு நம்ம வந்து நடிக்கிறாருன்னு நம்ம வந்து அவருக்கு வந்து பாராட்டுரை வழங்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல மனிதர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு நடிப்பில். சினிமாக்காரனா அவர் நடிகராக நல்ல சாதனைகள் பண்ணியிருக்கார் ரஜினிகாந்த். அதை நம்ம வந்து வரவேற்கிறோம், பாராட்டுறோம். இன்னும் அவர் காலங்காலத்துக்கு இருக்கிற வரையும் நடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், அவர் தப்பே கிடையாது. ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து தப்பாக நான் வந்து அரசியல் பேசுவேன், தப்பாக முட்டாள்தனமான முடிவுகள்லாம் எடுத்துப்பேன். அவருக்கு இருக்கிற முடிவை அவரோட மனசில் வச்சுக்கணுங்க, பொது வழியில் பேசக்கூடாது. ஒரு கருத்து 500 வருஷ கருத்தே தப்பு தெரியுமா? அவங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து இதுதான் இருந்துச்சு, எங்கே ஆதாரம் இருக்குது காட்டுங்க. தொல்லியல் துறையில் எங்கேயாவது ஆதாரம் பாபர் மசூதி இருந்த இடத்துல இவர் சொல்றாரு அங்க வந்து தொழுகை நடந்துச்சா? ராமசீனிவாசன் விளக்கண்ண ஒரு பெரிய இவர் இல்லை, அப்படியே புதுசா கண்டுபிடிச்சாரு பாருங்க. அங்க வந்து தொழுகை நடந்துச்சா பார்த்தீங்களா? கடைசியாக எப்போ தொழுகை நடந்துச்சு? இப்படி ஒரு கோபுரம், மசூதி மாதிரி ஒரு கோபுரம் தான், அது மசூதியா? என்ன இது அறிவுகட்டத்தனமான முட்டாள்தனமான பேச்சா இருக்கு. அடிப்படையில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிற ஆட்கள் வந்து இதெல்லாம் பேச மாட்டாங்க. நீங்கள் எல்லாரோடு இணக்கமாக இருக்கணும், நாம் எல்லாருக்கும் பொதுவான நபர்களாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க கருத்துக்கள் வந்து அம்பலத்தில் வரவே வராது. அவங்க வெளியிலே பேச மாட்டாங்களே. தன்னை குறித்து பேசணும் எல்லாரும் அப்படின்னா சர்ச்சை கருத்துக்களை பேசுகிறவங்க தான் பேசப்படுவாங்க, பேசு பொருளாக மாறுவாங்க. இப்போ ரஜினிகாந்தும் அப்படி இறங்கிட்டார் போல இருக்குது. முன்னாடிலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனால் பார்க்கவே மாட்டாருங்க, போகிறதே தெரியாது, சைலண்ட்டாக ஷூட்டிங் பண்ணிட்டு வந்துடுவார். இப்போ எந்த இடத்துல ஷூட்டிங் போனாலும் போகும்போது எல்லாம் பார்த்து இந்த படம் வந்து மன்னன் ஒரு படம், அந்த படத்தில் கவுண்டமணி பயங்கரமாக நக்கல் அடிப்பார். இந்த செயினும் மோதிரமோ டிக்கெட் வாங்கினா மோதாள் யாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும், எவர் கிரீன் காமெடி. கண்ணாடி உடஞ்சி போயிருக்கும்ல, நீங்கள் அந்த காட்சியை நீங்கள் வந்து திரும்ப போட்டு பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வரும். மேடை ஏறினவொன்னே கையை தூக்குவார். அப்படியே டே இந்த கை தூக்குறத விடுப்பா, எப்போ பார்த்தாலும் தலைக்கு மேலே கை தூக்கிறான்னு கவுண்டமணி நக்கல் அடிப்பார்ல. காரணம் என்னன்னு, எல்லாருக்கும் முன்னாடியே நான் நல்லவேன்ற மாதிரியே எல்லா நேரங்களையும் நல்லவனாலும் இருக்க முடியாது. இவர் ஏன் அப்படி தேவையில்லாமல் உள்ளே வராருன்னு தெரியல. அரசியல் வேணான்ட்டார், அப்படியே ஒதுங்கி அப்படியே அந்த பக்கம் போயிட்டு நடிப்பு அதுக்குள்ளே அப்படியே அவருடைய விஷயத்தை பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி சர்ச்சை கருத்துக்களை அவர் தவிர்க்கலாம். இது சர்ச்சை கருத்து தான். 500 வருஷம் தெரியும், 500 வருஷம் கனவு, இதெல்லாம் சும்மா டுபாக்கூர். மனுஷன் ஆயிலே எவ்வளோ நாள் இருக்குங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டால் தெரியாது உங்களுக்கு. 3 நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னா சொல்ல தெரியாது உங்களுக்கு. வரலாறுகளை இருந்த பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு. வரலாறுகளை மாற்றுறதே வேலையாக போச்சு பல பேருக்கு. இன்றைக்கி இந்த தகவல் எல்லாம், இப்போ பேசுகிற தகவல் எல்லாம் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பேசுகிற பொய் தகவல் உண்மையாக மாறும். ஏற்கனவே இருந்த வரலாறுகள் மறைக்கப்படும். இப்படி பல வரலாறுகளை இங்கே மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அடிப்படையில் நமக்கெல்லாம் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வரும்போது நம்ம மாறிடும். அவன் பசங்களுக்கு வந்து சொல்லும்போது சுத்தமாக மாறிடும். குடும்ப உறவுகளே இப்போ செதைஞ்சு போச்சு இல்லைங்களா? இதெல்லாம் காரணம் தான். வரலாறுலாம் மாற்றிருங்களேன். யாரோட யாரும் சேரக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது, நீயாவே இரு, தனியாக இரு. அப்புறம் எப்படி வந்து ஒரு ஒரு சகோதரத்துவம் எப்படி உருவாகும்? வாய்ப்பே இல்லை. சண்டை போட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். தனுஷ் இப்போ ஹெச் வினோத்தும் தனுஷும் ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலாம் வருது. கமல் 233 அந்த படத்துல இருந்து ஹெச் வினோத் விலகிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருந்தது. இது அடுத்த படம் அவர் தனுஷோட தான் பண்றாரா? இல்லை, நீங்கள் இந்த தகவல் ரொம்ப நாளாகவே ஓடிட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, கமல் படத்துலேருந்து ஹெச் வினோத் வெளியே வந்துட்டார் அப்படின்னு. ஆனால் ஒரு சாரார் இல்லை அவர் வெளியெலாம் வரல, அந்த படம் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்றாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்த நிறுவனத்தின் சார்பிலோ ஹெச் வினோத் தரப்புலேருந்தோ அவர் எந்த தகவலும் வெளியில் வர்றதெல்லாம் வதந்திகள் தான் போயிட்டுருக்கு. வதந்திகளை பெரும்பாலும் நம்ம நம்புறதில்லை. அப்படி நம்பி நம்ம கதைகளும் பேசுறது இல்லை. சொல்கிற தனுஷ் விஷயத்துக்கு வந்துடுவோம். அதுவே சந்தேகமாக இருக்குது. நிஜமாவே கமல் ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு வெளியே போயிட்டாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா சொல்லப்போனால் ஹெச் வினோத் படம் முடிச்சுட்டு தான் மணிரத்னம் படம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, தக் லைஃப். ஆனால் மணிரத்னம் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ
ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2 நாளுக்கு முன்னாடியே. அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு 15 நாள் 20 நாள் ஷூட் பண்ணி திருப்பி நிறுத்திடுவாங்களா, அப்புறம் தான் பண்ணுவாங்களா. அது என்ன கதை என்ன கான்செப்ட்னு புரியல. அது அந்த அடிப்படையில் பார்த்தா இது உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவங்களே சொல்கிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இப்போ நீங்கள் சொல்கிற தனுஷ் கதைக்கு வந்துட்டோம்னா, தனுஷ்க்கு வரிசையாக கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச கமிட்மெண்ட் 3 படம் இருக்குது. தெலுங்கில் ஒரு ப்ரொடியூசர் தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் பண்ணுறது, இவருடைய படமே ஒன்று போயிட்டுருக்கு, இன்னொரு படம் ஒன்று இருக்குது. ஸோ 3 படம் வந்து அவருக்கு வரிசை கட்டி இருக்குது. இந்த 3 படம் முடிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகிடும். அப்போ அதை முடிச்சுட்டு அது இடையில எப்படி எச் வினோத்துக்கு அவர் வந்து தேதி கொடுப்பாரு, எப்படி எச் வினோத்தோட அவர் சேருவார்ன்றதுல பெரிய கேள்விக்குறி. அதனால் இந்த படம் வந்து இந்த தகவலை பொய்யாக இருக்குமோ அப்படின்றது தான் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் எச் வினோத் நம்ம இப்போ அடுத்த கட்டமாக வேறு ஒரு நடிகரோடு இணைந்து ஒரு படம் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு டாக் ஓடுது. எவ்வளோ தூரம் அது உண்மைன்னு அதுக்கும் தெரியல. ஒரு காமெடி நடிகரோடு, நம்ம பேர் சொல்ல விரும்பல அந்த காமெடி நடிகரை, அவரோட இணைய போகிறாரு, அது எல்லாருக்கும் புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுவும் நம்ம வெயிட் பண்ணுறோம். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத எந்த தகவலும் வதந்திகளை குறித்து நம்ம உறுதிப்படுத்துறது இல்லை. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.